வணக்கம் ஆபிரகாம். அதான் நீங்கள் குறிப்பிட்டது போல தற்பொழுது 6 மணி நேரமாக தவேக தலைவர் விஜய் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமையகத்தில் அந்த விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வாகனமானது இன்னும் வெளியில் வரவில்லை. அவர் சென்றிருக்கக்கூடிய வாகனமானது சிபிஐ அலுவலகத்தில் இருந்த வெளியே வரவில்லை. காலையில் 10:25 மணி அளவில் அவர் டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தார். வந்த உடனேயே விமான நிலையத்திலிருந்து நேரடியாக சிபிஐ அலுவலகத்திற்கு தான் அவர் புறப்பட்டார். அவருடன் தாவேக்காவை சேர்ந்த பிற நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். நேரடியாக அவர் சிபிஐ அலுவலகத்தில் தான் புறப்பட்டார். பாதுகாப்பானது அந்த விமான நிலையத்தில் தொடங்கி அவர் சிபிஐ அலுவலகம் செல்லும் வரையில் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருந்தது. நேரடியாக விமான நிலையத்தில் அங்கு புறப்பட்டு சென்ற அவர் 11:28 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு சேர்ந்தார். அப்பொழுதிலிருந்து அவரிடம் அந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு நடைமுறைகள் தொடர்ந்து அவருக்கு அந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவரிடம் அந்த கேள்விகள் அடங்கிய அந்த வினாத்தாளானது அவருக்கு கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அதற்கு பதிலளிப்பதாகவே தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அங்கு விஜய் இன்னும் அங்கு சிபிஐ அலுவலகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வாகனமானது அவர் இன்னும் வெளியே வரவில்லை. தற்பொழுது நாம் பார்த்தது போல கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகின்றது. இன்றைய தினத்தோடு இந்த விசாரணை நிறைவடைந்து விடுகிறதா அல்லது மீண்டும் அவர் வரவேண்டியிருக்குமா என்பது தொடர்பான தகவல் இதுவரையில் இல்லை. பல்வேறு கோணங்களில் அவரிடம் அந்த கேள்விகளானது எழுப்பப்பட்டு அதற்கு அவர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். இந்த வாக்குமூலம் போதுமானதா அல்லது மேற்கொண்டு இன்னும் அவரிடம் வாக்குமூலம் பெற வேண்டியிருக்கின்றதா என்பது தொடர்பான தகவல் இன்னும் உறுதியாகவில்லை. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியில் இன்று காலை 11:28 மணிக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு வந்த விஜய் இன்னும் சிபிஐ அலுவலகத்தில் இருந்து வெளியே வரவில்லை. இடையில் 1 மணி நேரத்தில் அவருக்கு மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரையில் அந்த உணவு இடைவேளைக்காக அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. இத்தகைய சூழ்நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட 6 மணி நேரங்களாக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜய் இருந்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் அவர் வெளியே வந்த பிறகுதான் அடுத்த கட்டமாக உடனடியாக இங்கிருந்து அவர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி விடுகின்றாரா அல்லது மீண்டும் அவரிடம் வாக்குமூலம் பெறப்படுமா என்பது தொடர்பான தகவல் அவர் வெளியில் வந்த பிறகுதான் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி மித்ரன்.